அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொகுத்த அல் அதபுல் முஃப்ரத் என்ற கிரந்தத்தினுடைய சஹீஹான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். நாம் கடைசியாக பாபுன் அர்-ரஜுல் ராஇன் ஃபி அஹ்லி, ஒரு ஆண்மகன் தனது குடும்பத்துடைய விஷயத்தில் பொறுப்புதாரியாக உள்ளார் என்ற தலைப்பு பார்த்தோம். அது 156வது செய்தி சஹீஹானதுல நாங்க படிச்சோம். இன்றைய தலைப்பு பாபுன் அல் மர்அத்து ராஇயா. பாபு அல் மர்அ ராஇயா. ஒரு பெண் தன்னுடைய வீட்டுக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய கணவனுடைய சொத்துக்கு, அவளுடைய மான மரியாதை எல்லாத்துக்குமே பொதுவாக பெண் பொறுப்புதாரி. ஆண் எப்படி தன்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறானோ அது போன்று ஒரு பெண்ணும் பொறுப்புதாரி தான். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயத்திஹி. நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய பொறுப்பை பற்றி கேட்கப்படுவீர்கள். அப்ப இந்த தலைப்புக்கு கீழே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பாபு அல் மர்அ ராஇயா, ஒரு பெண் தன்னுடைய அவள் பொறுப்புதாரி என்ற அந்த தலைப்புக்கு கீழே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல் அதபுல் முஃப்ரதுடைய 206வது ஹதீஸ், சஹீஹ் அல் அதபுல் முஃப்ரதுடைய 151வது ஹதீஸை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப எனவே நம்ம அதை பார்த்துக்கலாம், அந்த ஹதீஸை போய் பார்த்துக்கலாம். சஹீஹ்ல 151வது ஹதீஸ், அன் இப்னு உமர் அன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அலா குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயத்திஹி ஃபல் அமீரு அல்லதி அலன் நாஸி ராயின் வ ஹுவ மஸ்ஊலுன் அன் ராயத்திஹி. நம்ம சென்ற வார வகுப்புல அதை பார்த்தோம். அந்த ஹதீஸ் தான் அங்கே வந்திருக்கிறது. அப்ப எனவே அந்த தலைப்பு கீழே அந்த ஹதீஸை நம்ம பார்க்கணுமா இருந்தா முன்னாடி போய் நம்ம பார்த்துக்கலாம். பாபு அல் அப்து ராயின், ஒரு அடிமை அவன் எஜமானுடைய சொத்துக்கு பொறுப்புதாரி, அதை பற்றியும் கேட்கப்படுவார் என்ற அந்த தலைப்பு கீழே இந்த ஹதீஸ் மீண்டும் என்ன செய்யப்பட்டீங்க அந்த தலைப்புகளை வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் பாபு அல் மர்அ ராஇயா, ஒரு பெண் பொறுப்புதாரி என்ற அந்த தலைப்புகளை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்தது பாருங்க, 96வது தலைப்பு சஹீஹ் அல் அதபுல் முஃப்ரதுடைய 96வது தலைப்பு, அல் அதபுல் முஃப்ரதுடைய 110வது தலைப்பு பாபு மன் சுனிய இலைஹி மஅரூஃப் ஃபல்யுகாஃபி. பாபு மன் சுனிய இலைஹி மஅரூஃப் ஃபல்யுகாஃபி. யாராவது ஒருவருக்கு நன்மை செய்யப்பட்டால், நல்லது செய்யப்பட்டால் அவர் அதற்கு பிரதி உபகாரம் செய்யட்டும் என்பது தலைப்பு. மன் சுனிய இலைஹி மஅரூஃப் ஃபல்யுகாஃபி உண்டா, அவர் அதற்கு பிரதி உபகாரம் செய்யட்டும். அப்ப இதுல 157வது செய்தி, சஹீஹ் அல் அதபுல் முஃப்ரதுடைய 157வது செய்தி, மொத்தமாக பார்க்கிற பொழுது 115வது செய்தி. அதுல வரக்கூடிய ஹதீஸை பாருங்க. قال حدثنا سعيد بن عفير قال حدثني يحيى بن أيوب عن عمارة بن غزية عن شرحبيل مولى الأنصار عن جابر بن عبد الله الأنصاري رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم من صنع إليه معروف فليجزئه فإن لم يجد ما يجزئه فليثني عليه فإنه إذا أثنى فقد شكره وإن كتمه فقد كفر ومن تحلى بما لم يعطى فكأنما لبس ثوبي زور. இந்த ஹதீஸ் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்யக்கூடிய இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சுனிய இலைஹி மஅரூஃப், யாராவது ஒருவருக்கு ஒரு நன்மை செய்யப்பட்டால், ஒருவர் ஒரு உதவி செஞ்சா, அல்லது யாராவது ஒருவருக்கு ஒரு உதவி செய்யப்பட்டால், மஅரூஃப் மஅரூஃப் நன்மை நற்செயல், ஃபல்யுஜ்ஸிஹு அப்ப அதுக்கு அவர் பிரதி உபகாரம் செய்யட்டும். ஃபல்யுஜ்ஸினா என்ன? பிரதி உபகாரம் செய்யட்டும். ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், உபகாரத்துக்கு கூலி உபகாரமே அன்று வேறு இல்லை. அப்ப நல்லது நம்ம யாருக்கு ஒரு ஆளுக்கு செஞ்சா அவங்க என்ன செய்ய, நமக்கு இந்த இதை ஒரு மூமினாக இருந்தா சொல்லுவாங்க, அவங்க நமக்கு ஏதாவது நல்லது செய்கிற பொழுது நாங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு பிரதிபாரம் செய்யணும். பிரதிபாரம் என்பது சொல்லால் செயலால் படிக்கும்போது வரும்.
அப்ப ஃபைல மெஜித் மாயுஜியோ ஃபலிஸ்னி அலை. இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு நல்ல செயலோ நல்ல விஷயமோ நல்ல ஏதோ ஒன்று நமக்கு தாராரு அப்படின்னால் நமக்கு முடியுமானாலோ அவருக்கு ஏதாவது நாம் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும். பிரதி உபகாரம்னா அதுக்கு பகரமா நாமளும் என்ன செய்யணும், நாங்களும் என்ன செய்யணும், பிரதி உபகாரம் பண்ணணும். இப்ப நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, அவர் நமக்கு ஒரு அன்பளிப்பு செய்யறாரு, நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, பையில வச்சு அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் மாயுஜியோ பிரதிபாரம் செய்வதற்குரியதை பல்யுஸ்னி அலை, அவரை புகழட்டும் பாராட்டட்டும். பல்யுஸ்னி அலைனா என்ன, அவரை புகழட்டும் பாராட்டட்டும். ஃபைன்னஹு இதா அஸ்னா அலைஹி ஃபகத் ஷக்கரஹு, அவர் அவரை புகழ்ந்தால் பாராட்டினால் அவருக்கு நன்றி செலுத்தியவராக, அதாவது அவர் செஞ்ச உபகாரத்துக்கு நன்றி செலுத்தியவராக ஆகிவிடுவார். உபகாரம் செஞ்சா நன்றி செலுத்தணும். இப்ப ஒரு ஆள் மனிதர் நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும். ஒரு ஆள் நமக்கு நல்லது செஞ்சா நம்மளும் நல்லது செய்யணும். பொதுவாக நல்லது செய்யாட்டியும் நம்ம நல்லது செய்யணும். நல்லது செஞ்சா விழாவுலா நம்ம என்ன செய்யணும், அதிகமாக நன்மை செய்ய வேண்டும். வஇன் கதமஹு ஃபகத் கஃபரஹு, இப்ப அவர் அப்படி நன்மை செஞ்சு அவர் பிரதிபாரம் செய்யாம புகழாம அவரை பாராட்டாம அவருக்கு துவா செய்யாம இருந்தால் ஃபகத் கஃபரஹு, அவர் என்ன செய்து விட்டார், புறக்கணித்து விட்டார். இந்த இடத்துல வர குஃபுர் என்பது வந்து குஃப்ரானு நியாமத்தை புறக்கணிக்கிறது. இது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்ற ஒரு குஃப்ர் அல்ல. என்ன சார் அப்ப எனவே குஃபுர் தூன குஃபுர்னு சொல்லுவாங்க. இப்ப கத்தமன்னா மறைக்கிறது. ஆனால் இந்த இடத்துல மறைக்கிறதுன்னு சொன்ன என்ன, அந்த விஷயத்தை அவர் வந்து மறைக்கிற அர்த்தம் நேரடியாக பிறகு காட்டாம இவர் மட்டும் அதை எடுத்துக்கொண்டு மறைக்கிற அர்த்தத்துல அல்ல. இது பொதுப்படையாக எல்லா விஷயத்திலையும் வரும். இப்ப கிடைச்ச நலவை அப்படியே மறைச்சு வச்சுட்டு சும்மா இருந்துட்டாரு. இப்ப 4 பேர்ட்ட சொல்லும் பொழுது இவரை பத்தி துவா செய்யும் பொழுது அது தெரிய வரும். அப்ப எனவே இவர் அதனுடைய கருத்தை எப்படி எடுத்துக்கொள்ளணும், அவருக்கு நம்ம வந்து பிரதிபாரம் செய்யாம நமக்கு அவருக்கு துவா செய்யாம அவரை புகழாம இருந்தால் அவர் அவரை புறக்கணித்து விட்டார். இது ஒரு செய்தி. யார் தனக்கு வழங்கப்படாத தனக்கு கொடுக்கப்படாத ஒன்றை தனக்கு இருப்பதாக காட்டிக்கொள்ள நினைக்கிறாரோ காட்டிக்கொள்கிறாரோ. இப்ப ஒரு ஆளுக்கு கொடுக்கப்படாத ஒன்றை கொடுக்கப்பட்டதை போன்று வெளிப்படையில் காட்டிக்கொள்கிறாரோ அவர் பொய்யினுடைய 2 ஆடைகளையும் அணிந்தவரை போன்றாவார். என்ன இதுல புரிஞ்சுக்கணும்டா, அவர் அறிவாளியே இல்லை, அவர் அறிவாளி மாதிரி நடிக்கிறது. அவர் தக்குவாவே அவர்கிட்ட இல்ல, தக்குவா உள்ள மாதிரி நடிக்கிறது. ஒருவருக்கு பேணுதலே இல்ல, ஆட்களுக்கு முன்னுக்கு பேணுதல் மாதிரி நடிக்கிறது. அல்லது அவருக்கு காசு பணம் இல்ல, காசு பணம் இருக்கிற மாதிரி நடிக்கிறது. அப்ப இப்படி இந்த மாதிரி நடிக்கிறது என்பது பொய்யினுடைய 2 ஆடைகளை அவர் அணிந்தவரை போன்றாவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது நிறைய சமூகத்தை நம்ம பார்க்கிறோம். தன்னை ஒரு அறிவாளியா காட்டிக் கொள்றதுக்கு காப்பி பேஸ்ட், அது அங்கே கேட்டு தங்க ஒரு பெரிய சிந்தனை மாதிரி கருத்துக்களை மாதிரி சொல்லுவாங்க. ஆயும் இல்லை, எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா பேசுறது. அதே மாதிரி தன்னை தக்குவா உள்ளவர் மாதிரி மக்களுக்கு முன்னால காட்டுவாங்க, நடிப்பாங்க. தனிப்பட்ட ரீதியில அவர்கிட்ட தக்குவாவே இருக்காது. அதனால நம்ம யாருக்கும் தீர்ப்பு சொல்ல போக கூடாது. பெரும்பாலும் இப்படி நடக்குது. அது மாதிரி வந்து அவரை பார்த்தா அவரை நம்ம பக்கத்துல போய் அவர்கிட்ட படிக்கிற வரைக்கும் அல்லது அவர்கிட்ட கேட்கிற வரைக்கும் அல்லது அவரோட பேசுற வரைக்கும் அவரை நம்ம நினைச்சிருப்போம் பெரிய ஒரு அறிவாளி சிந்தனையாளர். எல்லாம் அவர் என்ன செய்வாரு, அங்க இருந்து தேடி காப்பி பேஸ்ட் பண்ணி மக்களுக்கு அங்க இருந்து சொல்லிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் பேசி பார்த்தா அவர்கிட்ட இல்மோட வாசம் கூட இருக்காது. எல்லாம் அங்க இருந்து களவெடுத்ததா இருக்கும், அல்லது அங்க இருந்து சுரண்டி எடுத்ததா இருக்கும், அல்லது அரைவாசியை விளங்காம சொல்றதா இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒருவருக்கு பொருளாதாரம் இல்லை, ஆனா பொருளாதாரம் இருக்கிற பெரிய செல்வந்தர் மாதிரி மக்களுக்கு முன்னால் நடிக்கிறது. அதே மாதிரி இதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லுவார் அறிஞர்கள். கொடுக்கப்படாத ஒன்றை அடிப்படையில் அவர் அறிவாளி அல்ல, அடிப்படையில் அவர் பணக்காரன் அல்ல, அடிப்படையில் அவர் ஒரு தாய் அல்ல, ஆனா அவர் தாயாக அவரை காட்டிக் கொள்வார், அவர் ஆலிமாக காட்டிக் கொள்வார், அவர் ஒரு பெரிய அறிஞராக முஃப்தியாக காட்டிக் கொள்வார். அப்ப இந்த மாதிரி காட்டிக் கொள்கின்றவர் அல்லாஹ் பாதுகாக்கணும். 2 ஆடை நீ சொன்னாங்க சொல்லுங்க. 2 மடங்கு தீமை. வேற உங்களுக்கு நீங்க ஏதாவது கேள்விப்பட்டுதான் படிச்சுதான் சொல்லலாம். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் எப்பயுமே நம்ம கீழாடை மேலாடை அணியும், இஸாரிதா சாராமணியும் மேலே அணியும். இப்ப 2ஐயும் போட்டா அவர் ஃபுல்லா அவர் என்ன செஞ்சிட்டாரு,
தன்னை மறைத்து கொண்டார். அப்ப இந்த ரெண்டையும் ஏன் ரசூலா சொன்னாங்கண்டா, கால் முதல் தலைவரை இவருடைய உடம்பு முழுக்க பொய்யால் தன்னை மறைத்து கொண்டார். உடம்பு முழுக்க இவர் பொய்யாலதான் ஆடை அணிஞ்சிருக்கிறார். ஒரு ஆடைன்னு சொல்லல, ஜூருடைய ஒரு ஆடை. அப்ப இரண்டு ஆடையும் போது நம்ம என்ன செய்யும், கீழே ட்ரௌசரோ பேண்ட போட்டுக்கிட்டு மேல ஷர்ட்டை போட்டுக்கும். இப்ப என்ன செய்யும், ஃபுல்லா உடுப்பு கொடுத்த ஃபுல் ட்ரெஸ் பண்ணியாச்சு. இப்ப இது என்ன, உடம்பு முழுக்க மறைச்சிருக்கிறார். அப்ப இது ஆடையால் மறைச்சிருக்கிறார். இந்த ஆடையை அவர் எதா மாத்திட்டாரு, பொய் என்ற ஆடையை அவர் அணிந்து தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நடமாடும் ஒரு பொய்யர். அவருடைய உள்ளத்திலும் உடம்பிலும் உடையிலும் பொய் தான் இருக்கிறது, வெளியில காட்டுறது எல்லாம். அப்ப எனவே இது நடிக்கிறது, அதாவது ஒன்று இல்லாத பட்சத்துல முகஸ்துதிக்காக செயல்படுறது, நடிக்கிறது. இவ உண்மையிலேயே ஒருவரோட அன்பு இல்லை, ஆனா அன்பு இருக்கிற மாதிரி நடிக்கிறது. பின்னால என்ன செய்வாங்க, தப்பா பேசுவாங்க. பின்னால அவரை பத்தி எந்த நல்ல அபிப்பிராயம் கிடையாது. ஆனால் முன்னால பேசும்பொழுது இவரை விட்டு ஆளிலண்ட மாதிரி பேசுவாங்க. அப்ப இதெல்லாம் இந்த தகல்லுஃப், இது சும்மா என்ன செய்யறது. அப்ப இந்த மாதிரி இல்லாத ஒன்றை யார் இருப்பதாக நினைத்து கொள்கிறாரோ, அப்படி காட்ட முனைகிறாரோ, அவருடைய நிலையை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை பயந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த ஹதீஸ்ல இமாம் புகாரியுடைய தர்ஜமாக்கு வருவோம். தலைப்பு என்ன போட்டிருக்கிறாங்க, நன்மை செய்தால், நன்மை செய்யப்பட்டால், ஒருவருக்கு நன்மை செய்யப்பட்டால் அவருக்கு பிரதிபாரம் செய்யணும். இப்ப இந்த பிரதிபாரம் செய்யறதுல இப்ப அவரை பாராட்டட்டும் புகழட்டும், பாராட்டட்டும் புகழட்டும் சொன்னாங்க. அப்ப புகழ்றது பாராட்டுறது எப்படிங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, எப்படி போடட்டும் எப்படி பாராட்டட்டும். சனாண்டா என்ன புகழ்றது, அஸ்னா என்ன புகழ்றது, அஸ்னா அலைஹி சனா புகழ்றது, போடுறது பாராட்டுறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரணும். திருமிதி ஒரு ரிவாயத் வருது, உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத், மன் சுனிய இலைஹி மஅரூஃப், யாராவது ஒருவருக்கு நன்மை செய்யப்பட்டு, யாராவது ஒருவருக்கு நன்மை செய்யப்பட்டு, ஃபகால லிஃபாயிலிஹி, அந்த செஞ்சவருக்கு நன்மை யாரு செஞ்சார இவருக்கு, ஃபகால லிஃபாயிலிஹி செஞ்சவருக்கு இவர் சொன்னால் எப்படி, ஜஸாக்கல்லாஹு கைரா, அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்கட்டும் என்று சொன்னால், ஃபகத் அப்லக ஃபிஸ்ஸனா, ஃபகத் அப்லக ஃபிஸ்ஸனா, அவரை புகழ்வதில் பாராட்டுவதில் நன்றி செலுத்துவதில் அவர் உயர்ந்த இடத்தில், அபிலகண்டா என்ன, எல்லை கடந்துன்னா அந்த உச்சகட்ட நிலையில் அவர் புகழ்ந்து விட்டார். உச்சகட்ட நிலையில் நன்றி உள்ளவராக நடக்கிறார், நன்றி செலுத்தி விட்டார். மனிதர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அப்ப எனவே இப்ப எப்படி நம்ம அவருக்கு நம்ம ஒரு மனிதர் நமக்கு நலவு செஞ்சு அவருக்கு நம்ம அவரை புகழ்றது பாராட்டுறது, அவருக்கு செய்யற பிரதிபாரத்துல நம்ம அவர் தந்த பொருள் ரீதியாக நமக்கு முடிஞ்சா கொடுக்கணும். பொருள் ஒண்ணு தாரான்னு நம்ம திருப்பி ஒரு பொருளை கொடுக்கறது முடிகிற பட்சத்துல நம்மளால முடியுமானது. அப்படி இல்லை, ஒன்றுமே இல்லை, இப்ப என்ன செய்யணும், அவரை புகழணும் பாராட்டணும். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லி தந்தாங்க, சிறந்தது எதுன்னு சொல்லி தந்தாங்க, ஜஸாக்கல்லாஹு கைரா, ஜஸாக்கல்லாஹு கைரா. ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய வாசகங்களை ஹதீஸ்ல உள்ளபடியே சொல்லப்படணும். நம்ம நினைச்ச மாதிரி வார்த்தைகளை மாற்றக்கூடாது. நிறைய இல்ல மாஷா அல்லாஹ் மூலைமார்கள் உட்பட நிறைய பேர் ஹதீஸ் விஷயத்துல அவங்க நினைச்சு மாத்துறாங்க. இப்ப மையத்து வந்துட்டா பொம்பளை ஜனாசான்னா அல்லாஹ் மக்ஃபில்லஹா வர்ஹம்ஹா அல்லாஹ் மக்ஃபில்லஹா வர்ஹம்ஹா வஃபனா வஃபியா வஃபனா வக்ரிம் நுஸுலஹா வஸிமுதுஹலா அப்படி மாதிரி போறாங்க. இப்ப என்ன ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, அல்லாஹ் மக்ஃபில்லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி முதுஹலஹு இப்படி வருது. அதானே? அப்ப ஆணுக்கு அல்லாஹ் மக்ஃபில்லஹு வர்ஹம்ஹு, பெண்ணுக்கு அல்லாஹ் மக்ஃபில்லஹா வர்ஹம்ஹான்னு மாத்திடுறாங்க. அது மாதிரி ஒரு 3 ஜனாசாண்டா அல்லாஹ் மக்ஃபில்லஹும் வர்ஹம்ஹும் வஆஃபிஹிம் அப்படி மாத்துறாங்க. அப்படிலாம் மாத்தக்கூடாது. ரசூலோட காலத்திலேயே பெண்கள் வஃபாத்தானாங்க, ஆனா ஹதீஸ்ல எங்கேயுமே அல்லாஹ் மக்ஃபில்லஹா வர்ஹம்ஹான்னு ரசூலா ஓதுனதே வரையில. அது ஆண்பால பெண்பாலங்கிறது ரசூலா சொல்லி தந்தாங்களா அப்படிதான் நம்ம ஓதணும். பொதுவான அனுமதி இருந்தா பொதுவா ஓதிக்கொள்ளலாம். இப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னா முன்னுக்கு இருக்கிறது ஆணாக இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் தான், பெண்ணா இருந்தாலும் அலைக்கும் தான். பெண்களா இருந்தா அலைக்கும்னு மாத்தேலுமா, மாத்தேலாது. சிலதுல கட்டளையில இருக்கிறாங்க, சிலதுல நாங்க மாத்திடுறோம், சிலதுல என்ன செய்யறோம், மாத்தி விடுகிறோம். அப்ப அது எனவே ஜஸாக்கல்லாஹு கைராங்கிறது ஜஸாக்கல்லாஹு கைரா. நிறைய பேர் ஜஸாக்கல்லாஹு கைரன் கதீராங்குவாங்க. கதீரா யார் உங்களுக்கு சேர்க்க சொன்னது? கைரனுக்குள்ளே எல்லாம் வந்துருச்சு. நம்ம ரொம்ப இதாகி ரொம்ப மன சந்தோஷமான சொன்னா மாத்த இயலாது. ரொம்ப மனசு ஜஸாக்கல்லாஹு கைரன் கதீரா, அல்லாஹ் நிறைய கைரனுக்குள்ளே எல்லாம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் விட நம்ம மேல போக தேவையில்லை.
அது மாதிரி ஜஸாக்கல்லாஹு அல்ஃப கைர், 1000 ஏன் வரையறுக்கிறீங்க? அல்லாவே வரையறுக்கல, அல்லாஹ்வுடைய தூதரை வரையறுக்காத ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வரையறுக்க போறீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப அதான் அப்ப என்ன சொன்னீங்க, யாராவது நல்ல விஷயம் ஜஸாக்கல்லாஹு கைர், ஜஸாக்குமுல்லாஹு கைரான்னு சொல்றாங்க. அப்படி எந்த ஒரு ரிவாயத்துமே நான் தான் பார்க்க இல்ல. இருந்தா பார்த்தா யாராவது சொன்னா திருத்திக்கலாம். ஜஸாக்கல்லாஹு கைர் ஒருமைதான், 5 பேரா இருந்தாலும் ஜஸாக்கல்லாஹு கைர் ஹதீஸ்ல எப்படி வருதோ அப்படிதான் நம்ம சொல்றதானே. அதாவது அல்லாஹ் மஸ்லம்து நஃப்ஸி இலைக் வ ஃபவத்து அம்ரி இலைக் வஜத் பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் புகாரில வருது. ரசூலா படிச்சு கொடுத்தாங்க. அப்ப வபி நபியிக அல்லதி அர்சல்தனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொன்னவர் என்ன சொன்னார் திருப்பி? வபி ரசூலிக அல்லதி அர்சல்த. அப்ப ரசூலா என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நபியோட ரசூல் பெருமதியா இல்லையா? இப்ப உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிங்கிறத விட ரசூல்னு சொல்றதுதான பொருத்தம். ஆனா ரசூல்ல அங்க எதை சொன்னாங்களோ அதுதான் வஹி. அதுக்கு மேல நம்மளோட புத்தியை போட்டு இது நல்லம் அப்படி இப்படின்னு போக கூடாது. இப்படி ஹதீஸ்லயும் வந்தாங்க, துஆக்கள்லயும் வந்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம், நஸ்ஸா வந்திருக்கக்கூடியது அப்படியே சொல்லிட்டு போகணும். கைர் ஜஸாக்கல்லாஹு கைரா என்று நம்ம சொல்ல வேண்டும். அது மாதிரி ஜஸாக்கல்லாஹு கைரான்னு சொல்லிட்டு வையாக்குங்குவாங்க, வையாக்கும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வான்தும் ஜஸாக்கல்லாஹு கைரா. இதெல்லாம் எதுவுமே கிடையாது, எதுவுமே எந்த ஆதாரம் கிடையாது. வான்தும் ஜஸாக்கல்லாஹு கைரா முஸ்தரக் அல் ஸஹீஹ்ல வாரது வாயிஃபான செய்தி ஹாக்கிம்ல. அது மாதிரி பாரக்கல்லாஹு ஃபீக்கும்ங்கிறது அப்படியெல்லாம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் உங்களுக்கு நல்லது செஞ்சால் அவருக்கு நீங்க ஜஸாக்கல்லாஹு கைரான்னு சொன்னா புகழ்றதுல துஆ செய்யறதுல நன்றி செலுத்தல உச்சகட்டத்தை அடைந்து விட்டாருன்னா அதுதான் நமக்கு துஆவை தவிர ஜஸாக்கல்லாஹு கைரான்னு சொல்லிட்டாரு. அவர் நமக்கு ஜஸாக்கல்லாஹு கைரான்னு சொல்வதனால் நமக்கு அவர் நன்மை செய்யறார் நம்ம கருதுனா திரும்பி என்ன சொல்லணும், பாரக்கல்லாஹு ஃபீக்கும் சொல்ல தேவையில்லை, ஜஸாக்கல்லாஹு கைரான். ஏன்னா மிகச்சிறந்ததுன்னு ரசூல் ஏதானே சொன்னாங்க, பாரக்கல்லாஹு ஃபீக்கும் ரசூலா சொல்ல இல்லையே. ரசூலா சொன்ன துஆவை திருப்பி சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வய்யாக்கும் அப்படி சொல்லி அது மாதிரி தான் இதே அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஸலாம்ங்கிறது நஸ்ஸா வந்திருக்கு. அது மாதிரி ஜஸாக்கல்லாஹு கைரான் நம்ம சொல்றதுனால ரசூலா சொல்லிட்டாங்க உங்களுக்கு நலவு செஞ்சால் நீங்க இதை சொல்லுங்க. அப்ப நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு பொருளை கொடுக்குறோம், உண்மையிலே அவர் ஏற்றுக்கொள்வாரா இல்லையா அவர்கள் அந்தஸ்துக்கு அப்படி நம்ம நினைச்சு கொடுக்கும்போது அவர் ஏற்றுக்கொண்டாரு. அப்ப அவர் ஜஸாக்கல்லாஹு கைரான் சொல்லும் பொழுது நம்மளும் ஏற்றுக்கொண்டாரு. அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹு கைரான் திரும்பி பாரக்கல்லாஹு ஃபீக்கும்ங்கிறதெல்லாம் தேவையில்லை. வையாக்கும் ஷார்ட்கட்ல போறது, வான்து ஜஸாக்கல்லாஹு கைரா அது லைஃபானது. அப்ப எனவே ரசூல்லா சொன்னதுல ஆதாரபூர்வமான எதுவோ அதைத்தான் நம்ம எடுக்கணும். ரசூல்லா சொன்ன துஆ இது சிறப்பானதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த சிறப்புக்கு மேல வேற ஒன்றும் சிறப்பு கிடையாது. நாங்க நினைக்கிறதெல்லாம் சிறப்பாக அங்க வராது. சொல்லேன் ஹை. அப்ப இந்த இடத்துல ஃபல்யுஸ்னி அலைஹி அப்ப புகழட்டும் பாராட்டட்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்ப உதாரணமா ஜஸாக்கல்லாஹு கைரான்னு சொல்லிட்டாரு அந்த இடத்துல. அதுக்கு பிறகு நம்ம தனிப்பட்ட ரீதியில துஆ கேட்கலாம் அவருக்கு. அதுக்கு பிறகு நீங்க வேண்டிய மாதிரி துஆ கேட்டுக்கலாம். அந்த இது முடிஞ்சிருச்சு தானே, அவர் போயிட்டாரு. அதுக்கு பிறகு நம்ம மனசால அந்த துஆ அந்த ஹதீஸ் அமல் செஞ்சிட்டோம். அதுக்கு பிறகு துஆ கேட்க கூடாதா? தாராளமா துஆ கேட்கலாம். யா அல்லாஹ் அவருக்கு அருள் செய்ய அல்லாஹ், அவருக்கு சிறந்த பொருளாதாரத்தை கூடிய அல்லாஹ், அவருடைய வாழ்க்கையில பரக்கத் செய்ய அல்லாஹ், அப்படி நம்ம எவ்வளவு துஆ கேட்கலாம். அதே மாதிரி 4 விஷயத்தை அவரை பத்தி மக்கள்கிட்ட சொல்லலாம், தப்பு கிடையாது. முகத்துக்கு முன்னால போனா என்ன செய்யணும், மண்ணலி தூக்கி போடணும், அப்படிதானே? அப்படிதான் சொல்றாங்களா? அந்த ஹதீஸ, அதாவது ஒரு ஹதீஸ் இருந்தா ஃபவைலுல் முஸல்லின் தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும். இந்த வசனத்தை மட்டும் பார்த்து நம்ம தொழாம இருந்தா, தொழுகா கேடுன்னா மறைந்து நம்ம தொழணும், தொழுதா கேடுன்னு நம்ம என்ன தொழணும், ஃபவைலுல் முஸல்லின் தொழுகையாளி கேடு. இந்த வசனத்தை மட்டும் பார்த்தா அல்லது நம்ம ஸலாத்தையும் சாகும் இதை பார்த்தா தான் விடை கிடைக்கும். அது மாதிரி ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க அப்படின்னா, ஒரு மனிதரிடத்துல இருந்து ஒரு இதை எதிர்பார்த்து அவரை இல்லாத விஷயங்களை கொண்டு போல்ந்தா தான் அது புரியுது உங்களுக்கு. ஒரு விஷயத்த கவிஞர்கள் அரசர்களை பத்தி நிறைய பாட்டு படிச்சு கவிதைகளை படிச்சு சன்மானத்தை எடுத்துட்டு போவாங்க. அது மாதிரி ஒரு ஆட்ட ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு போய் உட்கார்ந்து சும்மா இல்லாத போல அவர் கொடுத்திருக்க மாட்டார். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க தெரியுமா, ஒரு கொடுக்குறீங்க அங்க கொடுக்குறீங்க அங்க கொடுக்குறீங்க, அவர் கொடுத்திருக்கவே மாட்டாரு. இவர் எடுத்துக்கொண்டதுக்காக போடுறது. இப்ப இந்த நேரத்தில் நீங்க மனநிலை போடுங்க, இதுதானே தவிர இருக்கிறத சொல்லி அவருடைய. ஆனா நம்ம இஹ்லாஸை பாதுகாக்கணும். மாஷா அல்லாஹ் இவர் எனக்கு தந்தார், அல்ஹம்துலில்லாஹ் அருள் செய்து நிறைய பொருளாதாரம் ஈட்டிது, இவர் நிறைய பேர் கொடுக்குறாரு, அல்லாஹ் அருள் செய்துன்னு சொல்லி நம்ம போடுறதுங்கிறது தப்பு. ஏன்னா ரசூலுல்லாஹ் போடுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, சஅத் இப்னு அபி வக்காஸ் ஃபில் ஜன்னா, சயீத் இப்னு ஸைத் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா ரலியல்லாஹு அஜ்மஈன். சொர்க்கம் அபூபக்கர் ஃபில் ஜன்னான்னு சொன்னாங்க. உதாரணமா முன்னுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு வச்சுட்டு நீங்க சொர்க்கவாதின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுறாங்க. உலகத்துல இதை விட புகழ்ச்சி வேற என்ன வேணும்?
உலகத்துல இப்ப உலகத்துல நீங்க வந்து நல்ல ஒரு சாரியான மனுஷன் சொன்னா நீங்க மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொர்க்கவாதின்னு சொன்னா கடைசி இன்னும் எத்தனை வருஷம் அவருக்கு இருக்க வாழ்றதுக்கு. ஆனா வஹி அவர் மாற மாட்டார், நம்பிக்கை அல்லாஹ்வுடைய அந்த வமா யன்திகு ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா. அபூபக்கர் முஃமினாக மரணிப்பார் என்பதற்கு சான்றுதான் அது. அப்ப இதை விட வேற என்ன புகழ்ச்சி வரும்? அப்படி சொன்ன நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பலரை தூக்கிட்டு பாத்தீங்களா, நான் சொர்க்கவாதி, இது ஒரு அமல் செய்ய தேவையில்லை அப்படின்னு அவங்க போக இல்லை. பயம் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்ன்ற எண்ணம் கூடிச்சு, இஹ்லாஸ் கூடிச்சுது, இபாதத் கூடிச்சுது, தக்வா கூடிச்சுது, வர பேணுதல் கூடிச்சுது, ஜுஹுத் உலகப்பற்றின்மை கூடிச்சுது. இப்படி கூடுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்களா இல்லையா? அது மாதிரி இன்னும் எவ்வளவு ரசூலா போன லிஸ்ட் எடுத்தா பெரிய ஒரு தலைப்பே வரும். பாபுல் மனாகிப்னு எழுதி வச்சிருக்காங்க இந்த ஹதீஸ் கிரந்தங்கள்ல. அப்ப எனவே போடுறதுங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? மணலி போடுறது உடனே போறதோட மணலி போடு எல்லாரையும் மணலி போட்டுட்டே இருக்கணும். அப்ப ஹதீஸ்ல விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும். அதுக்காக வேண்டி பொய்யா வீணாக போடுறது அப்படி இருந்தா தான் நீங்க மணலி போடுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அது அர்த்தம் என்னன்னா அது எச்சரிக்கை, எச்சரிக்கைக்காக சொன்னாங்க. ஏன்னா இவருடைய விஷயத்துல அவரு இஹ்லாஸ இவர் இல்லாமல் ஆக்கிற கூடும், அதுல பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப அடுத்த ஹதீஸ பாருங்க. قال حدثنا مسدد قال حدثنا ابو عوانة عن الاعمش عن مجاهد عن ابن عمر قال قال رسول الله صلى الله عليه وسلم من استعاذ بالله فاعيذوه ومن سأل بالله فاعطوه ومن اتى اليكم معروفا فكافئوه فإن لم تجدوا فادعوا له حتى يعلم أن قد كافأتموه. إن شاء الله. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிஸ்ஸஆத பில்லாஹி ஃபஅஇது, யாராவது உங்கள்கிட்ட வந்து அல்லாஹ்வை கொண்டு உங்களிடம் உதவி தேடினால் நீங்கள் அவருக்கு உதவி செஞ்சு கொடுங்க. பாதுகாப்பு தேடினால், ஆதன்னு சொன்னா இஸ்ஸஆத பாதுகாப்பு தேடினால், மனிஸ்ஸஆத பில்லாஹி ஃபஅஇது அந்த பாதுகாப்பு, அதாவது அல்லாஹ்வை கொண்டு உங்களிடம் ஒருவர் பாதுகாப்பு தேடினால் அவருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க. எப்படி நீங்க வந்து அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுறதுன்னா உங்ககிட்ட வந்து நீங்க தான் அல்லாஹ் அப்படின்னு நினைச்சிட்டு அல்ல, அல்லது உங்களோட அல்லாஹ்வோட லெவலுக்கு வச்சு செய்ய சொல்றது அல்ல. நீ கெடுதல் செய்யாம இருவாப்பா எனக்கு சொல்லி உங்கள்கிட்ட பாதுகாப்பு தேடினா அதை யாராவது எனக்கு அடிச்சு போடுவாங்க, கொஞ்சம் பாதுகாப்பு தாங்க அப்படின்னு மனித சக்திக்கு உட்பட்ட வகையில கேட்டால் வாயுஹு. ஹதீஸ் இப்படிதான், இதை வச்சுட்டு பார்த்தீர்களா வந்து விட்டது. அப்ப அப்படி சொல்லுவாங்க. அதாவது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு தெளிவான விளக்கங்களை இமாம்கள் சொல்லித்தான் இருக்கிறாங்க. அப்ப ஒருவர் வந்து நீங்க எனக்கு நோவினை செய்யாதீங்க, வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்லுதானே, அல்லாஹ்வுக்காக வேண்டி எனக்கு நோவினை செஞ்சிடாதீங்க, அடிச்சிடாதீங்க, பாதுகாப்பு தாங்க அப்படிங்கும் போது நீங்க அப்படி செஞ்சு கொடுங்க. பலவீனமானவங்க இருப்பாங்க, பலவீனமானவர்களை பாதுகாப்பு தேடி வந்தா பாதுகாப்பு கொடுங்க. வமன் ஸஅல பில்லாஹி ஃபஅது, யாராவது உங்ககிட்ட கேட்டா அல்லாஹ் தாங்க, ஆனா இது கேட்கறது அவ்வளவு அல்லாஹ் வேண்டி தாங்க அல்லாஹ் வேண்டி அப்படின்னு கேட்கறது அவ்வளவு வரவேற்கத்தக்க விஷயம் அல்ல. ஆனால் இப்படி நடந்தால் யாசகம் கேட்க கூடாது. ஆனா யாசகம் ஒருவர் கேட்டு விட்டால் வமசாயில சொல்லுங்க பலா தன்ஹர் சூரா பலதுல வருது அப்படிதானே? அப்ப சூரா துஹா என்ன தெரிஞ்சாலும் இப்ப நான் கேட்கும் போது உடனே கேட்ட உடனே அது என்ன பலதா இது அப்படின்னு வருது நினைச்சா அது பரவாயில்லை. அப்ப யாராவது கேட்டா நம்ம விரட்டக்கூடாது. நம்ம யாரு கேட்டாலும் எப்படி கேட்டாலும் அவங்களோட மனசை பத்தி நமக்கு தெரியாது. நமக்கு முடிஞ்சா கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா விட்டுட்டு போயிடா நமக்கு முடியல இல்ல நமக்கு ஒதுங்கி போயிடணும். கூப்பிட்டு வச்சுட்டு நீங்க எங்க இது வரீங்க, நீ எடுக்கிறிய உண்மையா, இவர் கொடுக்குற 5 ரூபாய்க்கு 6 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் ஃபுல்லா விசாரிச்சு போட்டு சரி போ, இப்படி நம்ம செய்யவே கூடாது. இதை நமக்கு சொல்லப்படையில ஹதீஸ் இப்ப நிறைய இந்த மாதிரி விளக்கங்கள் ஹதீஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. நம்ம போலீஸ் வேலை நம்ம பார்க்க கூடாது. அது மாதிரி அவரை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுக்கிட்டு நம்ம முடிஞ்சா கொடுக்கறது இப்படி இல்லை. ஆனால் ஒரு சமூக சீர்கேடு அடிப்படையில் ஒருத்தர் ஏமாதிரியே தெரியாது, ஒரு ஃபைலை வச்சுட்டு பள்ளி கட்டணும்னு சொல்லி போட்டு ஊர் முழுக்க வசூல் பண்ணுவாரு. அப்ப இந்த நேரத்துல வந்து அதை தவற சுட்டி காட்டலாம், குறித்த நபர்கள்ட்ட சுட்டி காட்டலாம். நிறைய மருத்துவ இதுன்னு வருவாங்க, அது நமக்கு போலின்னு விளங்கு. ஆனா நமக்கு எல்லாத்தையும் தோண்டி துருவி ஆராய்ச்சி செய்யணும்னு அவசியம் கிடையாது. சிரமங்களை பார்க்கும்போது விளங்கு. அப்ப அதனால வந்து பொதுவாக நம்ம வந்து எப்பயுமே நமக்கு அந்த உள்ளத்துக்கு சட்டம் சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. வெளிப்படையா அப்பட்டமா நமக்கு தெரிய வருதுன்னா குறித்த நபர்கிட்ட நம்ம சொல்லி கொடுக்கலாம். தெளிவா தெரிஞ்சு உறுதியா இருந்தா எல்லாத்த பத்தி நம்ம கிட்ட வைக்கவும் கூடாது.
அப்ப பாருங்க, ஒமன் ஸஅல பில்லாஹி ஃபஅதூஹு ஒமன் அத்தா இலைக்கும் மஅரூஃபன் ஃபகாஃபிஹு. உங்களுக்கு யாராவது ஒரு நல்ல ஒரு உபகாரம் செஞ்சா அவருக்கு பிரதிபாரம் செய்யுங்க. பிரதிபாரம் செய்யுங்க. ஒருவர் உங்களுக்கு பொருளாதார உதாரணமா ஒருவர் உங்களோட வீட்டுக்கு சாப்பாடு அனுப்புறாருன்னா நீங்களும் திருப்பி அனுப்புங்க. அது அந்த பழக்கம் இருக்கு நிறைய ஊர்கள்ல, நிறைய வீடுகள் நம்ம பாக்குறோம். அப்ப யோசிப்பாங்க, நீங்க என்ன நீங்க சமைச்சத தாரீங்க, நான் அப்ப நீங்க சமைச்சதை தாரீங்க, நான் சமைச்சது உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொல்றதுல நாங்களே வச்சுக்கிட்டா விஷயம் முடிஞ்சு திருப்பி திருப்பி தர தேவையில்லையே அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்லை. கொடுப்பதன் மூலமாக சில பொழுது நம்மட வித்தியாசமான ருசியாக இருக்கலாம். ரசூலுல்லாஹி சொன்ன அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு சொன்னாங்க, யா பாதரி தபக்த மரக்கத்தன் ஃபஅக்ரிம் மாஹா வ தஆஹத் பிஹா ஜீரான். நீ குழம்பு சமைத்தா கொஞ்சம் அதிகமா சமைச்சு பக்கத்து வீட்டுக்காரர் கொடுங்க. அதே ஹதீஸ் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் வருது, அவர் கொடுக்கணும் திருப்பி. அப்ப அப்படி கொடுக்கிறது என்பது ஒரு நல்ல பழக்கம், பிரதிபாரம் செய்யறது. அப்படி முடிய இல்லைன்னா தான் நம்ம என்ன செய்யறது, துவா செய்யறது, புகழ்றது, அவரை பாராட்டுறது நல்ல முறையில். அப்ப வமன் அத்தா இலைக்கும் மஅரூஃபன் ஃபகாஃபிஹு ஃபஇல்லம் தஜிது. இப்ப உங்களுக்கு அவர் தந்ததுக்கு பதிலாக கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னா ஃபதூலஹு, அவருக்காக துவா செய்யுங்க. அதுல சிறந்தது என்ன? சிறந்தது துவாவுல சிறந்த அதே துவா. நன்மை செஞ்சா செய்யற துவாக்களை சிறந்ததே இது. ஜஸாக்கல்லாஹு கைரன். அதே மாதிரி இப்ப ரசூலுல்லாஹி ஆர்டர் போடுறாங்க, என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு அதை சொல்லி முடிச்சிட்டோம், ஃபர்ல தொழுதுட்டோம். ஃபர்ல உதாரணமா ஃபர்ல வந்து நம்ம சுன்னத்து நம்ம நமக்கு வேண்டிய மாதிரி குறித்த சுன்னத்து தொழுது நஃபில் முத்லகா எத்தனையோ தொழுது விடலாம், பொதுவான நஃபிலா. அப்ப இப்போ அந்த அந்த சுன்னாவை செஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வேண்டிய மாதிரி துவா கேட்கலாம். எது வரைக்கும் என்று சொன்னால் ஹத்தா யஅலம அன் கத் காஃபதுமுஹு, நீங்க அவருக்காக துவா செய்யுங்க அவர் அறியும் வரை, நீங்கள் அவருக்கு பிரதிபாரம் செய்து விட்டீர்கள் என்று அவர் அறியும் வரை துவா செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல நிறைய துவா செய்யுங்க, அவர் அறிகிற வரைக்கும் துவா செய்யுங்க. அறிகிற வரைக்கும்னா முன்னுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய துவா செஞ்சு போட்டு பின்னுக்கு விட்டுறாதீங்க. உங்களுக்கு நலவு செய்யறவங்களுக்கு நீங்க துவா செஞ்சு கொண்டே இருங்க. அப்ப இதுல என்ன விஷயம், நம்மளால முடியுமென்றா நம்ம என்ன செய்யணும், கொடுத்து உதவி செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஃபதுலஹு, அவருக்கு துவா செய்யுங்க. ஹத்தா யஅலம், அவர் அறியும் வரை அன் கத் காஃபதுமுஹு, நீங்கள் அவருக்கு என்ன செய்றீங்க, பிரதிபாரம் செய்றீங்க, செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, செஞ்சிட்டீங்க என்று அறியும் வரை, அவர் அறியும் வரை நீங்க துவா செய்யுங்க. அப்படின்னா என்ன, நிறைய நிறைய நம்மளுக்கு நன்மை செய்யறவங்க, நம்மளுக்கு உதவி செய்யறவங்களுக்கு நம்ம துவா செய்ய வேண்டும். 97வது தலைப்பு பாபு மல்லம் யஜிதில் முகாஃபா ஃபலியதுலஹு. இப்ப முன்னாடி வந்த ஒரு செய்தியும் அதோட சேர்ந்துதான் வருது. யார் ஒருவர் அவர் பிரதிபாரம் செய்வதற்குரிய ஒன்றை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர் குறித்த நன்மை செய்தவருக்காக துவா செய்யட்டும். மல்லம் யஜிதில் முகாஃபா, யார் பிரதிபாரம் செய்வதற்குரிய ஒன்றை பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர் அவருக்காக துவா செய்யட்டும். இது 97வது தலைப்பு. இந்த ஹதீஸை பாருங்க. قال حدثنا موسى بن اسماعيل قال حدثنا حماد بن سلمة عن ثابت البناني عن انس رضي الله عنه ان المهاجرين قالوا يا رسول الله ذهب الانصار بالاجر كله قال لا ما دعوتم الله لهم واثنيتم عليهم به. خير. அனஸ் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, முஹாஜிரின்கள் சொன்னாங்க, காலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அன்சாரிகள் வந்து நிறைய நன்மைகளை கூலிகளை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அப்படின்னா என்ன, நிறைய நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்குது. அவங்க நன்மை செய்யறாங்க, எங்களுக்கு விருந்து பிரசாரம் செய்யறாங்க, தேவையான டைம் எங்களுக்கு எதெல்லாம் தேவை எல்லாம் செஞ்சு தராங்க, நாங்க அமல் போட்டு தான் செய்யறோம். ஆனா அவங்க இவ்வளவு செய்யறாங்க, நன்மைகள் நிறைய எடுத்துட்டு போறாங்களே என்று சொன்ன பொழுது காலலா, அப்படி இல்லை, நிறைய நன்மைகள் அவங்க மட்டும் எடுத்துட்டு போகல, நீங்க இதை செஞ்சா உங்களுக்கும் அதே மாதிரி நன்மை கிடைக்கும்னு சொல்லி போட்டு சொன்னாங்க. ரெண்டு விஷயம். அவங்க செய்யற நன்மைகளுக்கு உதவி ஒத்தாசைகளுக்கு நீங்கள் அவர்களுக்கு துவா செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம், வாசனைக்கும் அலைஹிம்பி, அவர்களுக்காக நீங்க அவர்களை புகழ்ந்து பாராட்டும் காலம் எல்லாம், நல்லது பேசும் காலம் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கிற கூலியை போல உங்களுக்கும் கிடைச்சு கொண்டே இருக்கும். துவாவும் சொல்லியிருக்கிறாங்க, சனாவும் சொல்லியிருக்கிறாங்க. சனா என்று சொல்லும் பொழுது இந்த சனா வந்து புகழ் எல்லை கடந்து புகழ்றது அல்ல நோக்கம். அவருடைய அந்த உண்மையான செஞ்ச உதவிக்கு நம்ம வந்து 4 நல்ல வார்த்தைகளை சொல்றது. அது என்ன அர்த்தம் என்றா ஊக்குவித்தல் என்ற அர்த்தத்துல வரும். இன்றைக்கு விமர்சிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி, அதுக்குள்ள அப்படி சரி, அப்ப அதுக்குள்ள அங்க அப்படி வந்து இது கொஞ்சம் அப்படி, ஏன்னா இது இப்படி 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 விஞ்ஞானி வேற பார்த்துக்கிட்டே அது சரி இது சரி இப்படி இப்படி. ஆனா நல்லது செய்யும் பொழுது பாராட்டுற மனசு இல்லை, பாராட்டுற ஊக்குவிக்கணும். இப்ப நீங்க ஒரு நல்லது செஞ்சிட்டீங்க, நம்ம துவா செய்யறோம், அது மாதிரி வந்து நீங்க செஞ்சது அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான ஒரு காரியம்,
இதை நீங்க தொடர்ந்து செய்யுங்க ஊக்குவிக்கிற ஒரு மனப்பான்மை. ஊக்குவித்தல் என்பது சுன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சஹாபாக்குடைய உணர்வுகளை கூட காயப்படுத்தல. சின்ன ஒருவராக இருந்தாலும் அவர்களை ஊக்குவித்து நெறிப்படுத்தினார்கள். ஒரு தவறு செஞ்சா கூட துவா செஞ்சிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்யணும், திரும்ப அப்படி செய்யாதீங்க. அப்ப எனவே ஊக்குவித்து ஒரு மனிதன் என்ன செய்யணும்? அப்ப அந்த வார்த்தைகள் அவர் இன்னும் இன்னும் நல்லது செய்யணும்ன்ற ஒரு எல்லைக்குள்ள வரும். துவா செய்யும் பொழுது அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அப்ப ரெண்டு விஷயம். அப்ப உங்க என்ன செய்யணும்? மா தஅவுதுமுல்லாஹ லஹும் அவர்களுக்கு நீ துவா செய்யற காலம், அதே மாதிரி வாஸ்னைத்தும் அலைஹிம் பிஹி, நீ அதற்காக அவர்களுக்கு அவரை புகழ்ற காலம் வரைக்கும் உங்களுக்கும் அதே நன்மை கிடைக்கும். முஹாஜிர்களுக்கு அன்சாரிகளுக்கு கொடுக்குற அளவுக்கு போதிய அளவு சொத்துக்கள், பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லை. அப்ப அவங்க கவலைப்பட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தீர்வாக சொல்லி கொடுத்தார்கள். அடுத்த தலைப்பு பாருங்க. பாபு மல்லம் யஷ்குர் லின்னாஸ். பாபு மல்லம் யஷ்குர் லின்னாஸ். பாபு மல்லம் யஷ்குர் லின்னாஸ். 98வது தலைப்பு மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன். தலைப்பு என்ன? மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன். மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் என்று சொல்லி இமாம் புகாரி தலைப்பு போடுகிறார். قال حدثنا موسى ابن اسماعيل اسين يا راسل اسين قال حدثنا الربيع ابن مسلم قال حدثنا محمد ابن زياد عن ابي هريره رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال لا يشكر الله من لا يشكر الناس. அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க, லா யஷ்குருல்லாஹ் மன் லா யஷ்குருன் நாஸ். யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவராக ஆக மாட்டார். என்ன அர்த்தம் இது? மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவராக ஆக மாட்டார். எப்பயுமே நன்றி உணர்வு இருக்கணும். ஷுக்ர், நன்றி உணர்வு என்பது அல்லாஹ்வுக்கு செய்யற சுக்ர் இருக்கிறது. கையால, நாவால, சிந்தனையால, இபாதத் வணக்க வழிபாடுகளால அல்லாஹ்வுக்கு நன்றி சுக்ர் செய்யணும். நாங்க மனிதர்களுக்கும் என்ன செய்யணும்? சுக்ர், நன்றி செலுத்த வேண்டும். அப்ப நன்றி செலுத்துற வகைகள்ல பல வகைகள் இருக்குது. இப்ப அதுல ஒன்றுதான் நம்ம செய்யற துவா, ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அது மாதிரி அவரை ஊக்குவிக்கிறது, அவரை பாராட்டுறது, நல்ல அடிப்படையில புகழ்றது. அதே மாதிரி அவர் உள்ளம் காயப்படாத மாதிரி நடக்கிறது. ஆனா நம்ம எதிர்பார்க்கலாது. அது நம்மட சதகாவை நம்ம செய்யற நன்மைகளை அழிச்சிடும். இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து போட்டு அவர் கொஞ்சம் வசதி இல்லாதவர்ங்கிறதுனால கொடுத்து போட்டு அவர் எதிர்பார்த்துட்டு என்னடா, ரைட், இவர் எனக்கு கட்டுப்படணும், காண்ட டைம் எல்லாம் என்ன கூணி குறுகி போய் போகணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஆனால் நம்ம ஒரு ஆள், நமக்கு ஒரு ஆள் நல்லது செஞ்சிட்டாங்கடா, அவங்களோட உறவை நல்ல முறையில வச்சுக்கொள்ளணும். அவர்களுக்காக தனிப்பட்ட முறையில அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்விடத்துல என்ன செய்யணும்? துஆ கேட்கணும். அதே மாதிரி அவருடைய உள்ளம் காயப்படாத மாதிரி என்ன செய்யணும்? நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி 4 பேர்ட்ட அவரை பத்தி நல்ல விதமாக நம்ம சொல்லலாம், தப்பு கிடையாது. அப்ப எனவே ஷுக்ர் என்பது மனிதர்கள்ட்ட இயல்பாகும். இப்ப இவர் கஷ்டப்படும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டாரு, கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமத்தில் இருக்கும் பொழுது உதவி செஞ்சிருப்பார், ஒருவர் உதவி செஞ்சிருப்பார். இவர் என்ன செய்வார்? போற ஒரு கட்டத்துல அவர்கிட்ட போயிட்டு ஒரு சின்ன, அவர் செஞ்சதுல 100க்கு 10 வீதம் கேட்பாரு. எனக்கு டைம் இல்ல, எனக்கு இப்ப எல்லாம் உங்களுக்கு அது செய்யலாதுன்னு போற மாதிரி இருக்க கூடாது. நமக்கு அந்த டைம்ல நம்ம வசதி இருந்தா அந்த உடனே செய்ய முடியாட்டி கூட நம்ம துவா செய்யணும். பிறகு திரும்பி கேட்டா கூட என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். ஒரு ஆள் கஷ்டப்படுறாரு, வந்து கடன் கேட்பாரு, நம்ம என்ன செய்யணும்? பாவம் மனுஷன் சொல்லி கொடுப்போம். கொடுத்தா என்ன செய்யணும்? கஷ்டப்படுற நேரத்துல தந்திருக்கிறாருன்னு சொல்லி திருப்பி கொடுக்கறத நம்ம முயற்சி செய்யணும். 1 மாசம் 2 மாசம் கூட அப்படியே போன சுவிட்ச் ஓபன் பண்ணிடுவாரு. செய்யற நன்றி கடன் சுவிட்ச் ஓபன் பண்ணி அடி கோல் அடிச்சு வாட்ஸ்அப்ல அடிச்சு மெசேஜ் பண்ணி இது பண்ணி எது பண்ணா ஒண்ணும் இல்லை. அப்ப அது என்னன்னா நன்றி கெட்டதுல மட்டும் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம். இதை குறித்து அடியான் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர் எடுத்த பணத்தை திருப்பி கொடுக்காத வரை அதற்குரிய கூலிகள் எல்லாம் திருப்பி வரை கொடுப்பாங்க. கடைசியில எவர் கடனாளியாக மரணித்து விடுவாரோ, பிறருடைய சொத்துக்களை சூறையாடி விட்டு மரணிப்பாரோ, அவர் ஒரு காலம் சொர்க்கம் போக மாட்டார். நான் சொல்லல ஹதீஸ்.
அல்லாஹ்ட்ட நீங்க எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஏனென்றால் இது ஹுக்கூக்குல் இபாத், அடியான் மன்னிக்காதவர் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப எனவே நம்ம இந்த பகுதிக்கு போயிடக்கூடாது. நம்ம நன்றி செலுத்துற உணர்வோட வாழணும். நமக்கு செஞ்சாங்களே. இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம யாருக்காக உதவி செய்யறதா இருந்தால் நமக்கு துவா செய்யறவங்களை பார்த்து நீங்க உதவி செய்யுங்க. ஏன் தெரியுமா? யாராவது ஒரு குடியாரனுக்கோ அல்லது போதைக்கு அடிமையானவனுக்கோ குடிச்சு போட்டான் நீ நான் தந்தாண்டு கேட்டு திட்டிட்டு போயிடுவான். 10 ரூபா தந்தியா 20 ரூபா தா அப்படின்ட்டு போயிடுவான். அப்ப துவா கிடைக்குமா? திட்டு கிடைக்கும். ஒரு ஈமான்தாரியை கொடுத்தால் அவர் தஹஜ்ஜுதுல கண்ணீர் வடிச்சு உங்களுக்காக துவா செய்வார். அவருடைய துவா உங்களோட பொருளாதாரத்துல பெரிய பரக்கத்தை உண்டாகும். இந்த மாதிரி செயலை யார்கிட்ட வரும்னு நினைக்கிறீங்க? தொழாத, இபாதத் செய்யாத, மக்களை ஏமாத்துற, விபச்சாரத்துக்கு அடிமையான, போதை வசத்துக்கு அடிமையான ஒருத்தர் இந்த வார்த்தைகள் வருமா? வராது. நல்ல மனிதர்கிட்ட இருந்துதான் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் என்ற வார்த்தை வரும். நடுநீசையில எழும்பி நமக்காக துவா செய்யும் பொழுது, யா அல்லாஹ் எனக்கு இந்த நேரத்துல நான் கஷ்டப்படும் போது ஒரு உதவி செஞ்சாரு, யா அல்லாஹ் அவர் நோய் நொடி இல்லாம வாழ வச்சிரு, யா அல்லாஹ் அவரோட பொருளாதாரத்துல பறக்க செய்யா அல்லாஹ், யா அல்லாஹ் மௌத்து வரை இஹ்லாஸோட வாழ்ற அந்த பாக்கியத்தை கொடுத்துருந்து துவா கேட்கக்கூடிய கரங்களை நாம் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட கரங்களை நாம் தேடி கொடுக்க வேண்டும். ஏன்னா ஒரு மனிதன் நன்றி உணர்வோட எப்ப இருப்பான் என்றால் அவன் உண்மையிலே அல்லாஹுடைய விஷயத்த அல்லாஹ்க்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வோடு இருந்தால் மனிதர்களுக்கும் நன்றி செலுத்துவான். அந்த நன்றி உணர்வினால் அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவனாக மாறுவான். அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்வான். இப்போ மனிதர்களுக்கு நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டு இவன் அல்லாஹ்க்கு எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் அது பிரயோசனம் கிடையாது. உதாரணமாக மனிதர்களுடைய உள்ளங்களை உடைச்சி அவர் தந்த உதவியை மறந்து அவருக்கு எதிராக சதி முயற்சி செஞ்சு அவருக்கு எதிராக அநீதி இழைத்து அவருக்கு துரோகம் செஞ்சு போட்டு சுஜூதிலே ருக்குலே இருந்து என்ன பிரயோசனம்? சுஜூதிலே ருக்குலே என்ன பிரயோசனம்? பிறந்ததுல இந்த இறக்கும் வரை சஜ்தாவை நெத்திய வச்சுட்டு இருந்தாலும் பிரயோசனம் கிடையாது. அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சிட்டீங்கடா இத்தகி தாவத்தில் மக்ரூம், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு நீங்க அநியாயம் செய்து விட்டால் அநியாயம் செய்யப்பட்டவன் அல்லாஹ்வுல கையேந்தினால் அல்லாஹ் உங்களை அழிச்சிருவான். சாதாரண விஷயம் இல்ல. அதே மாதிரிதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் ஹக்குல அநீதம் இழைத்து விட்டால் அல்லாஹ் இந்த குறித்த நபர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப எனவே இந்த ஹதீஸ்ல என்ன வருது? லா யஷ்குருல்லாஹ மன் லா யஷ்குருன் நாஸ், யார் மனிதர்களுக்கு நன்றி உள்ளவனாக நன்றி செலுத்தக்கூடியவனாக இல்லையோ அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக ஆக மாட்டான். قال حدثنا موسى بن اسماعيل قال حدثنا الربيع بن مسلم قال حدثنا محمد بن زياد عن ابي هريره رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال الله تعالى لنفسي اخرجي قالت لا اخرج الا كارها. خير இந்த இது ஒரு தனியான ஒரு ஹதீஸா போட்டுவீங்க. இந்த ஹதீஸை நான் வாசி தர்ஜமா செஞ்சு போட்டு விளக்கத்துக்கு வரேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, قال الله تعالى அல்லாஹ் சொல்லுவான் நஃப்ஸுக்கு உயிருக்கு சொல்லுவான், உக்ருஜி நீ வெளியேறி விடு. இது குறித்த ஒரு மனிதனுக்கு அல்ல. நஃப்ஸ்னு சொன்னா பொதுவாக மனிதர்கள், இந்த இனத்தை குறிக்கும். நஃப்ஸ் என்பது இனத்தை குறித்து வருது. பொதுவாக ஒரு மனிதனிடத்துல அவனுடைய உயிர் போற கட்டத்துல சொல்லப்படும் எப்படி உக்ருஜி உயிரே நீ வெளியாகி விடுன்னு சொல்லும் பொழுது قالت நஃப்ஸ் உயிர் சொல்லும் லா அக்ருஜு இல்லா காரிஹா, நான் வெளியாக மாட்டேன். இல்லா காரிஹா, காரிஹானா என்ன? வெறுப்பான நிலையிலே, அது கஷ்டமான வெறுப்பான ஒரு நிலையிலே அன்றி நான் வெளியாக மாட்டேன். அப்ப இந்த தலைப்புக்கும் மேல உள்ள தலைப்புக்கும் என்ன சம்பந்தம்? இந்த தலைப்பு அதாவது மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாத தலைப்புக்கும் இந்த ஹதீஸுக்கும் சம்பந்தம் இருக்கா? கூட நான் கேட்க விரும்பல. இந்த தலைப்புக்கு மேல உள்ள இந்த ஹதீஸுக்கு மேல உள்ள தலைப்புக்கு சம்பந்தம் கிடையாது. இது பாபு அதாவது இந்த நுஸ்ஹாவில் எப்படி போட்டிருக்கிறாங்க பிரிச்சு. அதுடைய வேறு நுஸ்ஹாக்களை பிரதிகள்ல இது ஒரே இஸ்னாத் பாருங்க. இந்த ஹதீஸ் வச்சிருக்கிறவங்க எப்பல ரெண்டையும் அறிவிப்பாள வரிசை பாருங்க, ஒரு பேர் மாறி இருக்காது. இந்த ஹதீஸ்ல பின் கீழ் துண்டு தான் இது. இந்த ஹதீஸ் மேல உள்ள ஹதீஸ் லா யஷ்குருல்லாஹ மன் லா யஷ்குருன் நாஸ்ல அதுக்கப்புறம் தொடர்ந்து வருது قال الله تعالى لنفسي اخرجي. இப்ப ஹதீஸ்ல ரெண்டு பகுதி இருக்குமே, கீழே ஒரு விஷயத்தை சொல்லும் மேல ஒரு விஷயத்தை சொல்லும். மேல உள்ள விஷயம் நமக்கு தேவை. ஆனால் இந்த ஹதீஸ் மேல உள்ள ஹதீஸோட சேர்ந்து வருது. ஆனால் சில நுஸ்ஹால என்ன பிரதிகள்ல சேர்ந்தே வருது. சிலதுல பிரிச்சு ஹதீஸா போட்டுட்டாங்க. அப்படி போட்டது அது தவறாக பதிவு செய்யப்பட்டதாக அவர்கள் ஹதீஸ் சொல்லி சார்ந்தவங்க சொல்லுவாங்க. நான் சொல்ல. ஆனா ரெண்டு ஒன்று. அதனாலதான் இப்ப
உயிர் பிரிகிற நேரத்துல உயிர் போறதுக்கும் அது இந்த ஹதீஸ் எதுக்கு சொல்லப்பட்டீங்கன்னா அது அவ்வளவு வேதனையோட வலியோட உயிர் பிரியுங்கிறத காட்டுறது அந்த ஹதீஸ் வந்து சொல்லப்படும். இதான் வேற கிரந்தங்கள்ல இந்த ஹதீஸ் விளக்கம் சொல்லிக்கிறாங்க இமாம்கள். சரிங்களா? வேற கிரந்தங்கள் வருது. அப்ப இதுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறேன் என்ன, இப்படி அதாவது உயிர் பிரியும் நேரம் ஏன்னா உடம்பும் உயிரும் ஒன்றித்து பிணைஞ்சிருக்கும், ஒட்டி போயிருக்கும். இப்ப அது பிரிகிற நேரம் கஷ்டமாகத்தான் பிரியும், கஷ்டமாக அந்த ஒரு நிலையில தான் அது பிரியும். அது மௌத்துடைய அந்த கடின தன்மையை சொல்றதுக்காக சொல்லப்படுற ஹதீஸ். ஆனால் இந்த ஹதீஸுடைய முன்னால் உள்ள செய்தியில பின்பகுதி தான் இது, வேற நுஸ்காக்கள பிரதிகளில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அலுவல் ஹதீஸ் சொல்லுவாங்க. அப்ப எனவே இது ஒரு செய்தி தான். அப்ப நமக்கு தேவையானது என்ன, மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் என்ற பகுதி வந்து முதல் பகுதி விளங்கப்படுத்துகிறது. நீங்க அந்த வச்சிருக்கிற பாருங்க, முதலாவது ஹதீஸை நான் வாசிக்கிறேன் பாருங்க. மூசா இப்னு இஸ்மாயில், ரபி இப்னு முஸ்லிம், முஹம்மது இப்னு ஜியாத், அன் நபி ஹுரைரா. இரண்டாவது பாருங்க அதே அறிவிப்பாளர் செய் மூசா இப்னு இஸ்மாயில், ரபி இப்னு முஸ்லிம், முஹம்மது இப்னு ஜியாத், அன் நபி ஹுரைரா. அப்ப ரெண்டும் ஒரே அறிவிப்பாளர் ஒரே செய்தி தான், அதை பிரிச்சு போட்டினா. இப்ப நம்ம என்ன வேற நுஸ்கா இப்ப நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம்னா புகாரி இருக்குதானே, சஹீஹ் புகாரி. ஒவ்வொரு நம்ம படிக்கிற சஹீஹ் புகாரியை வச்சுக்கிட்டு இது மட்டும் தான் புகாரி நினைச்சிடக்கூடாது. சில நேரங்களில் முன்ன பின்ன சொற்கள் மாறி மாறி வரும். அதபுல் முஃப்ரத மட்டும் சொல்லல, சஹீஹ் புகாரிலே அப்படி இருக்கு. நம்ம படிக்கிறது இமாம் ஃபர்பரியுடையது, இமாம் ஃபர்பரியுடைய நுஸ்கா. இமாம் புகாரியுடைய மாணவர்கள் இமாம் ஃபர்பரின்னு சொல்லுவாங்க, அல்லது ஃபர்பரி, இமாம் ஃபர்பரி அல்லது ஃபர்பரி. முக்கியமான அறிஞர், இமாம் புகாரியுடைய சிரேஷ்ட மாணவர். அவருடைய பிரதி தான் நம்ம கையில வச்சுட்டு இருக்கிற புகாரி. சரியா? அது மாதிரி அந்த நுஸ்கா குஷ்மிஹனி இருக்குது. அப்படி நிறைய அந்த ஒவ்வொருத்தருடைய நுஸ்காக்கள் அவர்கள் இமாம் புகாரிட்ட கேட்டு அவங்க எழுதி கொண்டது அந்த பிரதி. அதுல சிரேஷ்டமா இமாம் மாலிக்குடைய மோத்தாக்கு என்று பிரதிகள் இருக்குது. யாருடைய பிரதி சரியானது என்ற கருத்து வேற்றுமையெல்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா அது ஒரு ஆக்கம் முன்னாடி எழுதி இருக்கிறேன் இமாம் மாலிக்குடைய மோத்தா சம்பந்தமா. அப்ப எனவே அது மாதிரி இந்த அதபுல் முஃப்ரதுடைய நுஸ்காக்களில் வித்தியாசம் இருக்குது. எல்லா கிரந்தங்களையும் இப்ப நம்ம வந்து செய்யறோம், இப்ப எல்லாமே பதிவு செய்யப்படுது, கரெக்டா எல்லாம் வந்து சேர்ந்துரும். இப்ப அப்படி இல்ல, வீடியோ இல்ல, ஆடியோ இல்ல, ரெக்கார்டிங் இல்ல, எல்லாரும் தனித்தனி நோட்ஸ் எழுதுறா அவங்களோட அறிவுக்கு ஏற்ப எழுதி கொள்வாங்க. அதனாலதான் வந்து பேர்கள்ல கூட வித்தியாசங்கள், நிறைய கருத்து வேற்றுமைகள் வித்தியாசங்கள் வந்து இருக்குது. அத ஒரு விஷயமா நம்ம பார்த்தோம். அடுத்தது பாருங்க 99வது தலைப்பு, பாபு மஅூனத்து ரஜுல் அஹாஹு, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்தல். இதுதான் தலைப்பு. அதுக்கு கீழே வரக்கூடிய செய்தி பாருங்க. قال حدثنا اسماعيل بن عويس قال حدثني عبد الرحمن بن ابي الزناد عن ابيه عن عروه عن ابي مرابح عن ابي ذر عن النبي صلى الله عليه وسلم قيل اي الاعمال خير؟ قال ايمان بالله وجهاد في سبيله. قيل فاي الرقاب افضل؟ قال اغلاها ثمنا وانفسها عند اهلها. قال افرايت ان لم استطع بعض العمل؟ قال فتعين ضايعا. இந்த வேற நுஸ்காவில வந்து ஃபத்துஈனு சானிஅன் வரும், வலசன ஃபத்துஈனு ضايعا வரும், சானிஅன் வரும். او تسمع لاخر قال افرايت ان ضعفت؟ قال تدع الناس من الشر فانها صدقه تصدق بها على نفسك. அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. قيل இன்னொரு அறிவிப்புல وفي روايه عنه انه سال رسول الله صلى الله عليه وسلم, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டதாக அய்யுல் அமாலி கைர், அமல்கள்ல சிறந்தது எது என்று கேட்டாங்க, அல்லது கேட்கப்பட்டது. وفي روايه الاخرى இன்னொரு அறிவிப்புல அய்யுல் அமலி அஃதல், எந்த அமல் கைர் சிறந்தது, இதுல அய்யுல் அமல் அஃதல் மிகச் சிறந்தது எது என்று கேட்கப்பட்ட பொழுது قال ஈமானும் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது, வஜிஹாதும் ஃபீ சபீலி, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவது. قيل وفي الاخرى இன்னொரு அறிவிப்புல வருது قال فاي الرقاب افضل, உரிமை அடிமைகளை உரிமை விடுறதுல எந்த அடிமையை உரிமை விடுதல் சிறந்தது? قال اغلاها ثمنا, அதாவது பெருமதியால் மிக உயர்ந்ததும், வன்ஃபஸ்ஹா இந்த அஹ்லிஹா, அதை உரியவர்களிடத்தில் மிக பெருமதி மிக்க அடிமையுமாக யார் இருக்கிறாரோ அவரை உரிமை விடுறதுதான் மிகச் சிறந்த அடிமையை உரிமை விடுதல் ஆகும். قال افرايت இல்ல மஸ்ததி அபாதல் அமல், இதுல சில அமல்களை நான் செய்ய சக்தி பெறவில்லை என்றால் என்ன செய்ய? قال فتعين ضايعا, நீ பலவீனமானவருக்கு உதவி செய். பலவீனமாக இருக்கிற, பொருளாதார ரீதியா பலவீனமாக இருக்கிறாரு, அவருக்கு நீ என்ன செய்? உதவி செய். அவு தஸ்னா அலி அஹ்ரக், இந்த இடத்துல வேற நுஸ்கா வேற பிரதியில எப்படி வருதுன்னா லாய்அனுக்கு பதிலா சானிஅன், அவு ஃபதுஈன சானிஅன், அதாவது வேலை செய்யக்கூடிய ஒருவர், வேலையில அவர் அந்த வேலையில கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொன்னால்
நீங்க ஃபத்துஐன் சானியா வேலை செய்யக்கூடியவருக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. சில நுஸ்கால லாயன், லாயன் வந்தா அவர் பலவீனமானவர், கஷ்டப்படக்கூடியவருக்கு நீங்க என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. அல்லது தஸ்னா அலி அஹ்ராஜ், அதாவது உழைக்க முடியாதவருக்கு நீங்க யாரோ உழைக்க முடியாம சிரமப்பட்டால் அவருக்காக நீங்க என்ன செய்யுங்க, உழைச்சி சம்பாதிச்சு கொடுங்க, உதவி செய்யுங்க என்ற கருத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. قال افرايت ان ضعفت, நானே உழைக்கிறதுக்கு வேலை செய்ய சக்தி பெறாம நானே ஒரு பலவீனமான நிலையில இருந்தால், قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ததஉ الناس من الشر, மக்களுக்கு தீங்கு செய்யறதை நீ விட்டு விடு. فإنها صدقة تصدق بها على نفسك, நீ உனது நஃப்ஸுக்கு நீ செய்யற ஒரு சதக்காவாக அது அமைந்து விடும். நம்ம யாருக்கு அநியாயம் செய்யாம வாழ்றதே பெரிய சதக்கா. அப்ப நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு முடியுமான அளவு உதவி செஞ்சு கொடுக்கணும். ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யணும், முடியுமான அளவு உதவி செய்யணும். கடைசியில ஒன்றுமே இல்லைண்டா யாருக்குமே தீங்கு இல்லாம வாழ்ந்துட்டு போகணும். ஏன்டா நம்ம யாருக்காவது அநியாயம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு யாருக்காவது அநீதி இழைச்சிட்டோம்னா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் இடத்துல மாட்டிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாம நம்ம வாழ்றது நமக்கு சில பெரிய ஒரு சதகா என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரைட், நூறாவது தலைப்பு பாப் அஹ்லுல் மஅரூஃபி ஃபித் துன்யா அஹ்லுல் மஅரூஃப் ஃபில் ஆখিরাহ. இந்த உலகத்தில் நன்மை புரிபவர்கள், நல்லது செய்பவர்கள் நாளை மறுமையிலும் நன்மை செய்தவர்களாக இருப்பார்கள். நாளை மறுமையில் நன்மை இருக்குதா? இந்த உலகத்துல நன்மை செஞ்சா அதுக்குரிய கூலியை பரிபூர்ணமான நாளை மறுமையில் பெற்றுக் கொள்வார்கள். அப்ப தலைப்பு அப்படிதான் நேரடியா போட்டி, பாபு அஹ்லுல் மஅரூஃப், பாபு அஹ்லில் மஅரூஃப் அல்லது பாபு அஹ்லுல் மஅரூஃப் ஃபித் துன்யா அஹ்லுல் மஅரூஃப் ஃபில் ஆখিরাহ. உலகில் நன்மை செய்தவர்கள் மறுமையில் நன்மை செய்தவர்களாக இருப்பார்கள் என்றா, இந்த உலகத்தில் நன்மை செய்தவர்கள் நாளை மறுமையில் நன்மைக்கு கூலி பூர்ணமாக கொடுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அடுத்த செய்தி, இது ஒரு قال حدثنا علي بن ابي هاشم قال حدثني نصير بن عمر بن يزيد بن قبيصة بن يزيد الاسدي عن فلان قال سمعت برمة ابن ليث بن برمة انه سمع قبيصة بن برمة الاسدي قال كنت عند النبي صلى الله عليه وسلم فسمعته يقول اهل المعروف في الدنيا هم اهل المعروف في الاخره واهل المنكر في الدنيا هم اهل المنكر في الاخره. ரைட், இந்த ஹதீஸ் முதலாவது ஹதீஸ், ரெண்டு ஹதீஸ் பாருங்க சரியானதுல. கபீசா இப்னு புர்மா அல் அசதி கேள்விப்பட்டீங்களா? கபீசா இப்னு புர்மா ஒரு சஹாபி, புதுசாயிதா? இன்னொரு சஹாபினா வாபிஸத் இப்னு மஅபத், வாபிஸத் இப்னு மஅபத். இவங்க கபீசா இப்னு புர்மா அல் அசதி. இமாம் புகாரி தாரிகுல் கபீர்ல சொல்றாங்க இவர் சஹாபி. அபூ நுஐம் அல் அஸ்ஃபஹானி சொல்றாங்க இவர் சஹாபி. ஆனா அபூ ஹாத்திம் ராஸி சொல்றாரு சஹாபி இல்லன்னு. கருத்து வேற்றுமை இருக்குது. ஆனால் ராஜிஹான சரியான கருத்து என்ன, இமாம் புகாரியுடைய மகாலஹுல் இமாம் அல் புகாரி ஃபி அத்-தாரிக் அல் கபீர், இவர் சஹாபி என்பதுதான். சிலர் அப்ப இப்ப கபீசா இப்னு புர்மா நினைக்கிறேன், சில அறிஞர்கள் சுர்மா, அந்த பாக்குவதில சுர்மாண்ட அது சரியான இதல்ல அப்படின்னு சில அறிஞர்கள் பாக்குவதில கபீசா இப்னு சுர்மான்னு வாசிக்கிறார்கள். ஆனா சரியானது கபீசா இப்னு புர்மா அல் அசதி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, குந்து இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இருந்தோம். ஃபஸமிஅத்துஹு யகூல், ஃபஸமிஅத்துஹு யகூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நாங்க கேட்டோம், அஹ்லுல் மஅரூஃபி ஃபித் துன்யா, உலகில நன்மை செய்யக்கூடியவர்கள், ஹும் அஹ்லுல் மஅரூஃபி ஃபில் ஆখিরাহ, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அந்த நலவுக்கு கூலி கொடுக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். வஹ்லுல் முன்கர் ஃபித் துன்யா, இந்த உலகத்துல மாரூஃபுக்கு நேர்மாற்றமானது, மோசம் செய்யக்கூடியவர்கள், தீங்கிழைக்கக்கூடியவர்கள், பிறருக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள், தீயது செய்யக்கூடியவர்கள், நாளை மறுமையிலும் அந்த தீயதுக்கு கூலி கொடுக்கப்பட்ட தீயவர்களாக இருப்பார்கள். ஹதீஸ் அப்படிதான் நம்ம மொழிபெயர்க்க வேண்டும். அப்ப இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அடுத்த ஹதீஸ பாருங்க. قال حدثنا الحسن بن عمر، الحسن بن عمر، الحسن ابن عمرو ஒருவர் இருக்கார். அவர் இமாம் புகாரி அவரை பொய்யர்னு சொல்லுவாங்க. இவர் அல்ல, இவர் உமர், அவர் அம்ர். அந்த ராவுக்கு பின்னால வாவு வரும், அது பிரிச்சு அம்ருக்கும் உமருக்கும் வித்தியாசம் என்ன?
ராக்கு பின்னால உமருக்கு ராக்கு பின்னால வா வந்து அம்ர். அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரெண்டை பிரிச்சு நம்ம வழங்கணும் சார். அப்துல்லாஹ் இப்னு அம்ர், அப்துல்லாஹ் இப்னு உமர், உமர் உமர் இப்னு கத்தாப் சார். الحسن بن عمرو قال حدثنا معتمر قال ذكرت لأبي حديث أبي عثمان عن سلمان أنه قال إن أهل المعروف في الدنيا هم أهل المعروف في الآخرة. فقال إني سمعت من أبي عثمان يحدث عن سلمان فعرفت أن ذاك كذاك فما أحدث به أحدا قط. خير. معتمر ذكرت لأبي حديث أبي عثمان عن سلمان أنه قال إن أهل المعروف في الدنيا إن أهل المعروف في الدنيا யார் இந்த உலகத்துல நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ ஹும் அஹ்லுல் மஅரூஃபி ஃபில் ஆখিরা, அவர்கள் மறுமையிலும் அந்த நன்மைகளுக்கு கூலி வழங்கப்படக்கூடிய நன்மக்களாகவே இருப்பார்கள். அதாவது அல் ஹசன் இப்னு அம்ர், இதுல வரவர் அல் ஹசன் இப்னு உமர். அல் ஹசன் இப்னு அம்ர் என்பவர் வந்து பிள்ளை ஒன்று பிறந்தால் அந்த பிள்ளையுடைய இடது காலில் இகாமத் சொல்றன்னு சொல்லி வரக்கூடிய செய்தி இவர் வருவார் அல் ஹசன் இப்னு அம்ர். அதை இமாம் புகாரி வந்து இவர் வந்து பொய் என்று சொல்லி சொல்றதுனால அந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இடது காலில் இகாமத் சொல்றது. ஞாபகத்தால அந்த ஒரு ஹதீஸோட சம்பந்தப்பட்டதுனால ஞாபகப்படுத்தி போறேன். பாபு இன்ன குல்ல மஅரூஃபின் ஸதகா. பாபு இன்ன குல்ல மஅரூஃபின் ஸதகா. 101வது தலைப்பு. قال حدثنا علي بن عياش قال حدثنا أبو غسان قال حدثني محمد بن المنكدر عن جابر بن عبد الله عن النبي صلى الله عليه وسلم قال كل معروف صدقة. جابر بن عبد الله رضي الله عنه சொல்றாங்க தலைப்பென்ன இன்ன குல்ல மஅரூஃபின் ஸதகா. தலைப்பென்ன இன்ன குல்ல மஅரூஃபின் ஸதகா. ஒவ்வொரு நல்ல செயலும் சதகா தர்மமாகும். ஒவ்வொரு நல்ல செயலும் தர்மமாகும். அப்ப ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க குல்லு மஅரூஃபின் ஸதகா. ஒவ்வொரு எல்லா ரெண்டு மாதிரி வரும். ஒவ்வொரு நல்ல செயலும் தர்மமாகும், எல்லா நல்ல செயலுமே தர்மமாகும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயலும் தர்மமாக அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்படும். அடுத்த ஹதீஸ பாருங்க. قال حدثنا آدم بن أبي إياس قال حدثنا شعبة قال حدثني سعيد بن أبي بردة ابن أبي موسى عن أبيه عن جده قال قال النبي صلى الله عليه وسلم على كل مسلم صدقة. قالوا فإن لم يجد قال فيعتمل بيديه فينفع نفسه ويتصدق. قالوا فإن لم يستطع أو لم يفعل قال فيعين ذا الحاجة الملحوف. قالوا فإن لم يفعل قال فيأمر بالخير أو يأمر بالمعروف. قالوا فإن لم يفعل قال فيمسك عن الشر فإن له صدقة. خير. أبو موسى رضي الله عنه رواية செய்றாங்க. அபு மூசா அல் அஷ்அரி. அவரோட பேர் என்ன? போன வாரம் சொல்லிட்டு இருந்தேன். என்ன பேர்? சும்மா கைஸ் சொல்லப்படாது, புள்ள சொல்லணும். அப்துல்லா இப்னு கைஸ். சாரி சொன்னா மாஷாஅல்லாஹ். خير. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு قال சொன்னாங்க قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அலா குல்லி முஸ்லிமின் சதகா. ஒவ்வொரு முஸ்லிமும் என்ன செய்யணும்? சதகா செய்வது அவர் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து ஒன்று விதியாக்கப்பட்டது ஜகாத் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அதெல்லாம் மேலதிகமாக நமக்கு அல்லாஹ்வினால சொல்லப்பட்டு விதியாக்கப்பட்டிருக்கிறது தர்மங்கள். அப்ப ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவன் தர்மம் செய்ய வேண்டும், அவன் சதகா செய்ய வேண்டும் என்பது விதியாக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது காலு ஃபைல மஜித், சஹாபாக்கள் கேட்டாங்க அவர்கிட்ட அப்படி ஒன்றுமே இல்லைண்டா, கொடுக்கறது சதகா கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைண்டா. கால ஃபயாத்தமிலு பியதைஹி, அவர் தனது கரத்தால் உழைப்பு செய்து வேலை செய்து ஃபயன்ஃபவு நஃப்ஸஹு, அவருக்கு அதனால் அவர் என்ன செய்யணும்? பலனளிக்கட்டும். தனக்கு உழைச்சி அவருக்கு அவர் என்ன செய்யணும்? பலனளித்து கொள்ளட்டும், பலனளிக்கட்டும். அதே போன்று வயத்தசத்தக், பிறருக்கும் அவர் சதகா செய்யட்டும். உழைச்சி நமக்கு எடுக்கிற மாதிரி பிறருக்கும் நம்ம கொடுக்கறதுக்கு மறைமுகமா நம்மளால முடியுமான அளவு கொடுக்கறதுக்கு நம்ம வச்சுக்கொள்ளணும். அதான் சொல்லி தராங்க. காலு ஃபைல் லம் யஸ்தத்யா அவ் லம் யஃஅல், அவரால் முடியவில்லை என்றால் அல்லது அவர் வந்து இயலாமல் செய்யவில்லை என்றால், அவர் முடியலைன்னா அவரால் சக்தி பெற இல்லை, அல்லது அவரால் செய்யவில்லை என்றால் அவர் அதை செய்யவில்லை என்றால் கால ஃபயஈனு தல் ஹாஜத்தில் மல்ஹூஃப், பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு உதவி செய்யட்டும். பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு என்ன செய்யட்டும்? உதவி செய்யட்டும். அல் மல்ஹூஃப் பாதிக்கப்பட்டவர், பாதிக்கப்பட்டு தேவையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்யட்டும்.
قالوا فإن لم يفعل அப்படியும் அவர் செய்யவில்லை என்றால் قال فيأمر بالخير அவர் நல்லதை ஏவட்டும் அவ் يأمر بالمعروف நற்செயலை கொண்டு நல்லது خير فيأمر بالمعروف நற்செயலை கொண்டு அவர் ஏவட்டும் قالوا فإن لم يفعل அதுவும் அவரால் முடியல என்றால் قال فين இவர் போய் நல்லது சொன்னா ஏதாவது திட்டி போடுவாங்க அல்லது ஏதாவது சூழ்நிலையா முடியலண்டா قال فيمسك عن الشر அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யறதை விட்டு தடுத்துக் கொள்ளட்டும் فإن له صدقة அதுவும் தர்மமாக இருக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கணும்டா இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பட்டியல் போடும் பொழுது நம்ம பெரிய கோடீஸ்வரனா எதிர்த்து கடைசியா சொன்ன செய்தியை எடுத்துடக்கூடாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது யார் எந்த கேட்டகரியில இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் நன்மை செய்யணும் என்பதற்காக சொன்னாங்களே தவிர நம்ம பாக்குறது ரைட் ரசூல கடைசியா இதுல சொல்லிக்கிறாங்க ரைட் இதோட நம்ம போதும் ஆகிக்கொள்ளும் நன்மையை மட்டும் ஏவிட்டு மாசா அல்லது யாருக்கும் தீங்கு செய்யாம இருந்தா சதக்கா அப்படின்னு அல்ல. நாம் நம்முடைய பொருளாதாரத்தை பத்தி கேட்கப்படுவோம். அப்ப எனவே நம்ம என்ன செய்யணும் தர்மம் செய்யணும். அதே மாதிரி தர்மம் என்பது நம்ம செய்யற கொடை என்பது அது பொருளாதாரம் மட்டுமல்ல நம்மளால முடியுமான உதவியை நம்ம செய்யணும் அறிவு ரீதியாக ஒரு மனிதனுடைய. அதனால இப்னு கய்யிம் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க தர்மத்தின் மிகப்பெரிய தர்மம் என்னவென்றால் அறிவியல் ரீதியான ஒரு வறுமை அறிவியல் ரீதியான வறுமை என்ன அறிவீனத்தை நீக்குகின்ற அறிவை கொடுப்பதுதான் மிகப்பெரிய தர்மம். செய்கின்ற தர்மத்தில் மிகப்பெரிய தர்மம் என்ன ஒரு மனிதன் இருக்கிற ஆன்மீக அறிவியல் வறுமையை போக்கி அவனுக்கு அறிவை கொடுப்பதன் மூலமாக தர்மம் செஞ்சு அது மிகப்பெரிய தர்மம் என்றா சொல்லுவாங்க. அப்ப எனவே அறிவு ரீதியாக நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை எடுத்து சொல்லி அதே மாதிரி நம்மளால முடியுமான உடலியல் ரீதியான வேலைகள் நம்மளால தொழில்நுட்ப ரீதியான வேலைகள் நம்மளுக்கு இருக்கிற திட்டமிடல் ரீதியான உதவிகள் அப்படி நம்ம பல வகையிலும் நம்ம மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதன் மூலமாக நாம் நிறைய தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். தர்மம் செய்யக்கூடியவர்கள் நாளை மறுமையில் அதற்குரிய கூலி வழங்கப்படுவார்கள். இந்த உலகத்துல இன்னொரு மனிதனுடைய தேவைகள் உணர்வுகளை புரிந்து வாழக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் ஒரு காலமும் ஒரு கேவலமான மரணத்தை சந்திக்க விட மாட்டார். அது ஹதீஸ்ல ஒரு சனாயில் மஅரூஃப் தகி மசாரி ஸூ நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் தீய மரணத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்பது சஹீஹான ஹதீஸ். எனவே அது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த உலகத்தையும் அல்லாஹ் பன்மடங்காக ஆக்கி தருவான். எனவே நம்ம என்ன செய்யணும் படிக்கிற விஷயங்கள் இதை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு நம்ம என்ன செய்யணும் முயற்சி செய்யும். அல்லாஹ் தஆலா எதெல்லாம் பேசணுமோ கேட்டோம் அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கிடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.